ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோ பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ டிசம்பர் மாதத்தில் கடைசியாக வந்துட்டுருக்கோம். ஸோ டிசம்பர் மாதம் கடைசியாக டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்துடைய மார்கழியுடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் ஏகாதேசியானது வருது. வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி பரணி நட்சத்திரத்தில் வருது. இந்த பரணி நட்சத்திர நாளில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி மார்கழியுடைய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி. இந்த ஏகாதேசி அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்களில் பரமபத வாசல் திறப்பு விழாவானது பயங்கரமாக கொண்டாடப்படும். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமான் முத்தங்கி சேவையில் காட்சி தருவார். சகல விஷ்ணு ஆலயங்களில் ராப்பத்து உற்சவமானது சிறப்பாக ஆரம்பமாக போகுது. இப்பேற்பட்ட சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பாக அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசியில் கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஏகாதேசி வந்து சாதாரண ஏகாதேசி கிடையாது. ஆன்மீக ரீதியாக சிறப்பான பரிகாரமும் இந்த நாளில் செய்யணும். அதனால் அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்க்கலாமா? வாங்க. மிதுன ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் கணக்கு பார்த்து செலவு செய்பவர்களாக நீங்கள் செயல்படணும். ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயம் தேவையானதா, அது இப்போதைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செலவு செய்யணும். அப்படி செலவு செய்து ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இந்த ஏகாதேசியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், கணக்கு பார்த்து செலவு செய்யுங்க. அதுதான் இந்த டைம் உங்களுக்கு வேண்டும். அதுதான் உங்கள் ஆடம்பர செலவுகளை முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க முடியும். ஸோ ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நீங்கள் கணக்கு பார்த்து செலவு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பு பலனாக உத்தியோகத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து கணக்கு பார்த்து செயல்படும் போது மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய பணியையும் உடனுக்குடனே செய்து முடித்திங்கன்னா உங்களுக்குன்னு வேலையில் நல்ல மரியாதையும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும். இது வரைக்கும் ஆதரவு மரியாதை இதெல்லாம் கிடைக்காம தடைப்பட்டுட்டே இருந்ததுன்னா இனி அது கிடைக்க ஒரே ஒரு வழி இருக்குது. இந்த ஏகாதேசிக்கு பிறகு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பணியை உடனுக்குடனே முடிங்க. உங்கள் பணியே இருந்தாலும் அந்த பணியை விட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய பணியை உடனுக்குடனே செய்து முடித்திங்கன்னா உங்களுக்கான நல்ல மரியாதையும் கண்டிப்பாக ஆதரவும் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு நான் சொல்கிறது போல் நீங்கள் நடந்துக்க வேண்டும் இந்த ஏகாதேசியில் இருந்து. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வந்து வேண்டாம். உங்களுடைய சிறு தொழிலை கூட விரிவாக்கம் இப்போ செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் முதலீட்டுகளுக்கு தேவையானது வங்கி கடன் வகையில் எளிதில் கிடைக்கும். அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும்போது அதற்கான பலன் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கவலை பெருசாக வேண்டாம். உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சி பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். முதலீடுகளுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வங்கியில் கேட்டாலும் சரி, நீங்களே முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கான பணம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க சிறிய முதலீடோ பெரிய முதலீடோ ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம்
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதுன ராசி தலைவிகளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு நீங்கள் அடகு வைத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் நகைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு ஒரு பகுதியை அடைத்து விட்டு ஒரு சில நகைகளை மீட்டெடுக்கவும் பணம் திரும்பவும் பெறவும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் சரி பாருங்க. அதாவது இப்போ அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வர. அப்புறம் ஃபைனலாக கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி இந்த ஏகாதேசி சிறப்பாக அமைகிறது. ஒரு சிலருக்கு கதாநாயகராக கூடிய வாய்ப்பு அல்லது அதற்கு இணையான வாய்ப்பு இந்த ஏகாதேசிக்கு பிறகு கிடைக்கும்னு சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மை. அதனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலையில் இருக்கிறவங்க உங்களை ஜொலிக்க பாருங்க. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்கள் சக மாணவர்களோடு வெளியில் செல்லும்போது மிகவும் கவனமோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும்போது உங்கள் வேகத்தை குறைப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படணும், அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ மாணவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இப்போ வைகுண்ட ஏகாதேசியுடைய சிறப்பு பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதாவது பரிகாரங்களை சொல்ல போகிறேன். இந்த ஏகாதேசியில் இந்த ராசி தான் விரதம் இருக்கணும், அந்த ராசி தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அனைத்து ராசினருமே விரதம் இருக்கணும். அதில் வைகுண்ட ஏகாதேசியில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், இது விரதம் இருக்கிறதா இருந்தால் எப்படிப்பட்ட மகிமை பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வைகுண்ட ஏகாதேசியில் விரத மகிமையை மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பலன் பெறுங்க. பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 20 நாட்கள் வைகுண்ட ஏகாதேசி விழா நடப்பது வழக்கம். ஸ்ரீரங்கத்தில் கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதேசி வைபவத்துக்கு ஸ்டார்ட் ஆகிரும் சிறப்பாக. ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுந்த ஏகாதேசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதேசியில் நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி மாதம் நடுவில் வருது. ஸ்ரீரங்க கோயிலில் தைத்தேர் திருவிழா தை மாதம் புனர்பூச நாளில் ஓட வேண்டும் என்பது நியதி. இந்த ஆண்டு புனர்பூச நாளில் தை மாதத்தில் அந்த தேதி அன்னைக்கு தேர் ஓட விடப்படும். இதனால் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். ஸோ மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று நடக்கக்கூடிய இந்த விழாவை பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பானது. ஸோ மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்களான வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் 5, அப்புறம் மனம் 1, மொத்தம் 11 ஆகிய 11ஐயும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதம். உடலும் உள்ளத்தாலும் பெருமாளோடு ஒன்றிருக்கக்கூடிய இதுதான் இந்த ஏகாதசியுடைய சிறப்பு. இப்பேற்பட்ட ஏகாதசி அன்னைக்கு சில விஷயங்கள் செய்யக்கூடாது. ஏகாதசி திதி முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாட்களில் உங்கள் தாய் தந்தையருக்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசியில் நடத்த வேண்டும். அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. கூடுமான வர கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏகாதசியில் உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திற்கு மிக கீழான நரகத்திற்கு செல்வான். இந்த நாளில் அந்த தவறை செய்யாதீங்க. இந்த நாளில் துளசி இலையை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளே பறித்து விட வேண்டும். இந்த நாளில் எதையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். மெயினாக இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசியில் திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். காலப்போக்கில் வைணவ கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாக நடைபெறுது. பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்வாங்க. எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் தருவதால் இவ்விரதம் மிக சிறப்பாக மதிக்கப்படுது. காயத்ரியை விட சிறந்த மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, ஏகாதசி விட சிறந்த விரதம் இல்லை என்ற ஒரு பழமொழியே ஏற்பட்டிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு நாம் கண்டிப்பாக விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பெருமாளை பார்த்தாவே அவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் இந்த நாளில் முடிஞ்ச அளவு பெருமாளை பார்க்க மறக்காதீங்க.
உங்களுக்கு விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் வந்து இருங்க. இல்லை இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனால் மட்டுமே போதும். உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.